மில்லியன் வருடங்களுக்கு முன் இந்த பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போனதா நம்பப்படுற ரொம்பவே பயங்கரமான சில மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சில கிரியேச்சர்ஸ் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுங்களோட சில அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான விஷயம், இது மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட பார்ட் 2 வீடியோ. லாஸ்டா அப்லோட் பண்ணிருந்த இதோட பார்ட் 1 வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இதோட பார்ட் 3 வீடியோவும் வரும். சோ எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் பார்ட் 3 வேணுமா அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். காப்பா. ஜப்பான்ல இருக்க மக்கள் இன்னைக்கும் பயப்படுற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த காப்பா. இதோட அப்பியரன்ஸை பார்க்க ஒரு ஆமையும் மனிதனும் கலந்த மாதிரியான ஒரு வினோதமான தோற்றத்துல இருக்குமாம். ஆறு, குளம், ஏரி மாதிரியான நீர்நிலைகள்ல இந்த காப்பா இன்னமும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அந்த நாட்டு மக்கள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனாலேயே இப்ப வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் குழந்தைகளை தனியா தண்ணீர் கரைகளுக்கு அனுப்ப பயப்படுறாங்க. சில கதைகள்ல இந்த காப்பா ஒரு நல்ல உயிரினம் அப்படின்னும் மனிதர்களுக்கு உதவி பண்ணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிறைய கதைகள்ல இது ரொம்பவே கொடூரமான ஒரு உயிரினம் அப்படின்னும் தனியா தண்ணீர் கரைகளுக்கு வர மனிதர்களையும் குறிப்பா குழந்தைகளையும் பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் அவங்களோட தோலை உரிச்சு கொடூரமா கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே இத வாட்டர் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ டேஞ்சரான இந்த காப்பாக்கு ஒரு வீக்னஸும் இருக்கு. இதோட தலை மேல பவுல் மாதிரியான ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்குள்ள இருக்க தண்ணி தான் அதோட பவர் சோர்ஸே. ஒருவேளை அந்த தண்ணி ஊத்திக்குச்சுன்னா இதோட மொத்த பவரையுமே இழந்து இது ரொம்ப வீக் ஆகணும்னு சொல்றாங்க. சில கதைகள்ல இது இறந்தே போயிடும்னு கூட சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டும் இருக்கு. யாராவது இதோட தலையில மறுபடியும் தண்ணி நிரப்பினாங்கன்னா அந்த காப்பா அதோட வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அடிமையா மாறிடுமாம். அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்காகவே வேலை செய்யுமாம். இதனாலதான் காப்பா ஒரு பயங்கரமான உயிரினமா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணா அது ஒரு பவர்ஃபுல்லான ஜீனி மாதிரி தான் அப்படின்றதால நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்ணிருக்காங்களாம். இப்படிப்பட்ட இந்த காப்பா உண்மையிலே இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கட்டுக்கதையா தான் இருக்கும்னு நம்ம நினைச்சாலும் ஜப்பான்ல இப்பவும் நிறைய நீர்நிலைகள்ல இந்த காப்பா வார்னிங் போர்டை வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்தே அந்த நாட்டு மக்கள் காப்பா இருக்கிறது உண்மைதான் அப்படின்றத எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஃபென்ரிர்னு சொல்லப்படுற இந்த ஜெயண்ட் வுல்ஃபை பத்தி நார்ஸ் மித்தாலஜில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஃபென்ரிரை தோர் ராக்னராக் மூவில பார்த்திருப்பீங்க. நம்ம ஹல்க் இதை போட்டு துவைச்சு எடுத்திருப்பாரு. ஆனா அப்படியே கொஞ்சம் மித்தாலஜி பக்கம் வந்து பார்த்தா ஹல்கெல்லாம் அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டுட்டு போற ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரா இருந்திருக்கு இந்த ஃபென்ரிர். மித்தாலஜி படி ஒன்ஸ் இந்த ஜெயண்ட் வுல்ஃப் வெளிவந்தா இதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் நம்ம நார்ஸ் மித்தாலஜியோட சுப்ரீம் கார்டான ஓடினே இதை பார்த்து பயப்படுவாராம். இப்பேற்பட்ட வெறித்தனமான இந்த ஜெயண்ட் வுல்ஃப் நார்ஸ் மித்தாலஜியோட குறும்புக்கார கடவுளான லோக்கியோட வாரிசுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது மட்டுமில்ல, நார்ஸ் மித்தாலஜி படி லோக்கிக்கு மொத்தம் 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒன்னு இந்த ஃபென்ரிர், ரெண்டாவது காட் ஆஃப் அண்டர் வேர்ல்ட்னு சொல்லப்படுற ஹெல். இவங்கள மூவில ஹெலா அப்படின்ற பேர்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க ஓடினோட மகள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மித்தாலஜி படி இவங்களோட உண்மையான பேர் ஹெல். அண்ட் இவங்க ஓடினோட மகளும் கிடையாது, தோரோட சிஸ்டரும் கிடையாது. மித்தாலஜி படி இவங்க லோக்கியோட பொண்ணு. இவங்கள தவிர லோக்கிக்கு 3ஆவதா ஒரு வாரிசும் இருக்கு. அதுவும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அது இவங்க 2 பேரை விடவே ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். அத வீடியோட எண்ட்ல பாப்பீங்க. ஜெயண்ட் வல்ச்சர். ஹிந்து மத இதிகாசமான ராமாயணம்ல ஜடாயு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கழுகு பத்தின குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் புராணங்கள்ல ரா அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய பறவை பத்தின குறிப்புகள் இருக்கு. வட அமெரிக்க பழங்குடியினர் மத்தியில தண்டர் பேர்ட்னு சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த பறவை பத்தின நம்பிக்கை இருக்கு. இப்படி உலகத்தோட பல்வேறு புராணங்கள்லயும் கலாச்சாரங்கள்லயும் ராட்சத கழுகுகள் பத்தின நம்பிக்கைகள் இருந்திருக்கு. ஆனா இது வெறும் கற்பனை மட்டுமில்ல, இதுக்கு ஒத்து போற மாதிரி உண்மையிலேயே அர்ஜென்டாவிஸ் மெக்னிஃபிசென்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பறவை இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. அதோட ரெக்கைகள் சுமார் 26 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது ஒரு சிறிய விமானத்தோட அளவுக்கு இணையான ரெக்கைகளை கொண்ட பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொண்டதா இருந்திருக்கு. இதனால பெரிய பெரிய பாலூட்டி வகை விலங்குகளை கூட இது ஈஸியா பிடிச்சு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பறவை சுமார் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து அழிந்து போனதா சொல்லப்படுது. இதோட ஃபாசில்ஸ் பெரும்பாலும் அர்ஜென்டினாவோட வனப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தி ஜெர்சி டெவில்.
அமெரிக்காவோட நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்க காட்டுப்பகுதியில வாழ்ந்ததா நம்பப்படுற ஒரு விசித்திரமான உயிரினம் தான் இந்த ஜெர்சி டெவில். அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இது சாதாரண விலங்கு இல்ல, இது சாத்தானின் மறு உருவம்னு நம்புறாங்க. 1835 இருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் அந்த பகுதியில உலாவ தொடங்கினதா சொல்லப்படுது. இதோட உருவம் பார்க்க குதிரை தலை மாதிரியான ஒரு தலையோடு 2 கொம்புகள் மற்றும் குழம்புள்ள 2 கால்களோடு இருக்குமாம். நியூ ஜெர்சி பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்லும் கதைகள் படி டேனியல் கீட்ஸ் அப்படின்ற ஒரு நபரோட மனைவிக்கு இந்த உயிரினம் குழந்தையா பிறந்திருக்கு. அந்த லேடி ஒரு சூனியக்காரின்னு சொல்லப்படுது. குழந்தை பிறந்த சில நிமிடங்கள்லயே அது தன்னோட ரெக்கைகளை விரிச்சு அந்த இடத்தை விட்டு பறந்து போயிட்டதாகவும் பிறகு அது நியூ ஜெர்சி காட்டு பகுதிக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இரவு நேரங்கள்ல நியூ ஜெர்சி காட்டு பகுதிக்குள்ள தனியா போறவங்களை இது வேட்டையாடினதாகவும் சில கதைகள் இருக்கு. இச்சாதாரி நாகம் இந்தியன் கல்ச்சர்ல மிகவும் மர்மமான மற்றும் அதிகமா பேசப்படுற புராண கால உயிரினங்கள்ல ஒண்ணுதான் இந்த இச்சாதாரி நாகம். இதோட தோற்றம் பார்க்க மேல் உடல் ஒரு மனித பெண்ணோட உடல் அமைப்பிலும் கீழ் உடல் பகுதி முழுக்க ஒரு பாம்போட உடல் அமைப்பு மாதிரியும் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது விருப்பத்துக்கு ஏற்றபடி தன்னோட உருவத்தை முழு மனித உருவத்துக்கும் தேவைப்பட்ட முழு பாம்போட உருவத்துக்கு மாற்றிக்கிற சக்தி கொண்டதுன்னு நம்பப்படுது. அதனாலதான் இதுக்கு இச்சாதாரி அப்படின்ற பேரும் வந்திருக்கு. மேலும் இந்த இச்சாதாரி நாகங்கள் அதிகபட்சம் மனிதர்களைப் போலவே உருவெடுத்து சாதாரண மனிதர்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்து வருமாம். மனிதர்கள் மாதிரியே காதல் உறவுகளும் இருக்குமாம். குறிப்பா இதே மாதிரி இருக்க இன்னொரு இச்சாதாரியை கண்டுபிடிச்சு இணை சேர முயற்சி பண்ணுமாம். ஒருவேளை அதோட துணையை யாராவது கொன்னுட்டாங்கன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. புராண கதைகள் படி ஒரு நாகம் 100 ஆண்டுகள் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருந்து 100 ஆண்டுகள் முடிவுல சிவனோட அருளால இந்த இச்சாதாரி நாகமா உருவெடுக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இச்சாதாரி வரம் கிடைச்ச பிறகு மேலும் 100 வருஷம் உயிர் வாழ்றதுக்கான வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோரி தான் இச்சாதாரி பத்தி இந்தியன் கல்ச்சர்ல பரவலா நம்பப்படுற ஒண்ணு. இச்சாதாரி நாகத்தை பத்தி சொல்லும் போது நாகமணி பத்தியும் சொல்லி ஆகணும். ஒரு நாகம் இச்சாதாரியா உருவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பல சக்திகள் கிடைக்கும். கூடவே நாகமணின்னு சொல்லப்படுற ரொம்பவே விலை மதிப்பு மிக்க ஒரு கல்லும் இருக்கும். இந்த நாகமணி இச்சாதாரி சக்தியோட தொடர்புடையது அப்படின்றதால இதை திருட முயற்சி பண்ணி பல பேர் இறந்து போனதாகவும் பல கதைகள் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பாம்பின் அதிகபட்ச ஆயுள் காலம் சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தான் இருக்கும். அதனால ஒரு பாம்பு 100 வருஷம் தவம் இருந்து இச்சாதாரி வரம் பெறத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. சோ இதெல்லாம் உண்மையா இல்ல கட்டுக்கதையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து கலாச்சார நம்பிக்கைகள் படி இப்படிப்பட்ட ஒரு நாகம் உண்மையிலே இருக்குன்னு தான் பலரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க நிறைய படங்கள் மற்றும் சீரியல்களும் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாகினின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சீரியல் ஆர் மூவிஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தி ப்ளூ பொதுவா நிலத்துல வாழற உயிரினங்களை விட கடல்ல வாழற உயிரினங்கள் தான் பழமையானதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த வகையில கிரேக்கன் மற்றும் மெகலடான் போன்ற மித்திக்கல் மற்றும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் கிரியேச்சர்ஸ் இன்னைக்கும் ஆழ்கடல்ல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு தான் பலரும் நம்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி கிரியேச்சர் தான் இந்த ப்ளூ. 1997 NOAA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பு ஆழ்கடல் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரமான அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல சயின்டிஸ்ட் இந்த சவுண்ட ஒரு பெரிய திமிங்கலத்தோட சவுண்டா இருக்கும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த சவுண்ட நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒரு சாதாரண திமிங்கலத்தோட சவுண்ட் தண்ணிக்குள்ள மேக்ஸிமம் 800 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டிராவல் ஆகும். ஆனா இப்ப நீங்க கேட்ட இந்த சவுண்ட் கடல்ல சுமார் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த சவுண்டை உருவாக்குனது திமிங்கலத்தை விட மிகப்பெரிய உயிரினமா இருக்கும்னு தான் சயின்டிஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் பிறகு யாரும் கண்களால பார்க்காத இந்த மிஸ்ட்ரியான உயிரினத்துக்கு அந்த சவுண்டோட பேரையே வச்சு ப்ளூப் அப்படின்னு பேர் வச்சாங்க. சில ஆராய்ச்சியாளர்களின் கணிப்புப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சவுண்டை உருவாக்குறதுக்கு அந்த உயிரினம் குறைஞ்சது 200 இருந்து 250 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண திமிங்கலத்தோட சைஸ் ஆவரேஜா 70 இருந்து 90 அடி நீளம் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா 250 அடி நீளம் வரைக்கும் இருக்கும்னா அப்போ இந்த ப்ளூப்போட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ளூப் அப்படின்ற உயிரினம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஓஷியன் மிஸ்ட்ரியில ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கு. சாஸ்குவாட்ச் இதுக்கு பிக் ஃபுட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு.
இந்த பிக் ஃபுட் அப்படின்ற கிரியேச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எட்டி மாதிரி தான். பட் இது எட்டி மாதிரி வெள்ளை நிறத்துல இல்லாம சைஸ்ல கொஞ்சம் பெருசா, உடல் முழுக்க கருமையான ரோமங்களோடு, முக அமைப்பு கொரில்லா போலவும் உடல் ஒரு மனுஷனை போலவும் இருக்குமாம். அதாவது பாதி மனிதனும் பாதி கொரில்லாவும் சேர்ந்த மாதிரியான ஒரு வினோதமான பயங்கரமான தோற்றத்துல இருக்குமாம். ஆனா இது என்னதான் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இது அன்வான்டா மனிதர்களை அட்டாக் பண்ணாம காட்டு பகுதியில மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிக் ஃபுட்டோட மிஸ்ட்ரி இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, பல நூறு ஆண்டுகளாவே குறிப்பா வட அமெரிக்கா பகுதிகளை சேர்ந்த மக்கள் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இதை நேர்ல பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிபேட் நீண்ட காலமா நடந்துகிட்டு இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல 1967 இந்த பிக் ஃபுட் உண்மையிலேயே காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரியான ஒரு வீடியோ வெளியே வந்தது. அந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் பிக் ஃபுட் உண்மையிலேயே இருக்கலாம்னு உலகம் முழுக்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் சில அதிர்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அந்த வீடியோ கேப்சர் பண்ணப்பட்ட காட்டு பகுதியில போய் ஆராய்ச்சி பண்ணதுல இதோட சில காலடி தடங்களும் பதிவாகி இருந்தது பார்த்திருக்காங்க. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா கலிபோர்னியாவோட அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த பிக் ஃபுட்டை தேடிட்டு போன 3 பேரை இது கொடூரமா கொலை செஞ்சிருக்கு அப்படின்ற நியூஸும் வெளிவந்தது. அதன் பிறகு இந்த பிக் ஃபுட்டை மையமா வச்சு நிறைய மூவிஸ், டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் டிவி ஷோஸ்லாம் கூட வெளிவந்திருக்கு. ஜோர்மகண்டர் நார்ஸ் புராணத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் சர்பென்ட் தான் இந்த ஜோர்மகண்டர். இத வேர்ல்ட் சர்பென்ட் ஆர் மிட்கார்ட் சர்பென்ட் அப்படின்னு சொல்வாங்க. காட் ஆஃப் வார் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த வேர்ல்ட் சர்பென்ட்டை வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, கேம்ல காமிச்சிருக்கிறத விடவே இது ரியாலிட்டியில பல மடங்கு பெருசா இருக்கும்னு புராண குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பெருசுனா, இது நம்ம பூமியையே முழுசா ஒரு சுத்தி அதோட வாயால கவ்வி பிடிச்சுக்கிட்டு இருக்குமாம். இதுல இருந்தே இதோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்றத உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நார்ஸ் மித்தாலஜி படி லோக்கிக்கு 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல 3வது சில்ட்ரன் இந்த ஜோர்மகண்டர் தான். மித்தாலஜி படி இது ரொம்பவே ஈவிலான ஒரு கிரியேச்சர்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதை அழிக்கிறதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. நம்ம பூமியில இருக்க எந்த ஒரு ஆயுதத்தாலும் இதோட உடல்ல ஒரு சின்ன காயத்தை கூட ஏற்படுத்த முடியாதாம். ஆனா நம்ம உலகத்தை தாண்டி வேறொரு உலகத்துல இருக்க ரொம்பவே அரிய வகை மெட்டலான உரு அப்படின்னு சொல்லப்படுற உலோகத்தால செய்யப்பட்ட ஆயுதத்தால மட்டும்தான் இதோட உடல்ல காயங்களை ஏற்படுத்த முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உரு மெட்டலால செய்யப்பட்டிருக்க ஆயுதம் தோர் கையில வச்சிருக்க ஹேமர் தான். சோ தோரால மட்டும்தான் இந்த ஜோர்மகண்டரை கொல்ல முடியும். மேலும் நார்ஸ் புராண குறிப்புகள் படி பூமியை சுத்தி தன்னோட வாளை கவ்வி பிடிச்சுக்கிட்டு இருக்க இந்த வேர்ல்ட் சர்பென்ட் என்னைக்கு தன்னோட வாளை விடுதோ அன்னைக்கு ராக்னராக் தொடங்குமாம். அதாவது ஒரு மிகப்பெரிய பிரளயம் உண்டாகி பூமியோட அழிவு நாள் தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நார்ஸ் புராண குறிப்புகள் படி இந்த வேர்ல்ட் சர்பென்ட் அழிவின் அடையாளமா தான் பார்க்கப்படுது. இதை விட இன்னும் பல பயங்கரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்ட் 3 வீடியோல பாப்பீங்க. சோ அந்த வீடியோ வேணும்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.